ஸோ இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் என்ன பண்றான், அவன் ஒரு எஜுகேஷனல் அப்படின்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியறதுக்காக ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அவனும் படிக்கிறான். படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சாதான் நல்ல வேலைக்கு போவோம், இல்லாட்டி அதுக்கு அடுத்து எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிகிரியில படிக்க வைக்கிறாங்க. நாமளும் உட்காந்து படிச்சுக்கிட்டு வரோம். அந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதுன்னு சொல்லி தேடுறோம். சரி, கடைசி வரைக்கும் கிடைக்காதனால கிடைச்ச வேலையை பார்ப்போம்ட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாப், அது ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ பெங்களூரோ போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12,000 தான் இன்கம். அதெல்லாம் இப்போ அதை விட குறையுது. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, ஒரு 12,000 அப்படின்றது கிடைக்குதுன்னா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க, ஏரோ மார்க் கீழே வருது. ஜாபுக்கு நேரா கீழே பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தாண்டி போகுதுன்னா, நம்ம எந்த மாதிரி ஜாப்ல இருந்து தாவி தாவி எத்தனை கம்பெனிக்கு ஓடி வந்தாலும் நம்மளோட இன்கம் 30,000 கிராஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம போயிருக்கிற இன்கமே ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள தான் ஜாயின் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 30,000 கிராஸ் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை பை சான்ஸ் இன்னும் ஒரு 10 வருஷம் அதே கம்பெனிலயோ இல்ல எங்கெங்கே தாவி தாவி அதே மாதிரி வெறும் ஆக்டிவ் இன்கம் நம்பியே ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இன்கம் 50,000. இதுக்கு மேலாம் தாண்டாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கல. ஆக்சுவலி ஆக்டிவ் இன்கம் நடக்கல. நான் நிறைய பேர் நான் டீம்ல இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க, எப்படி பண்றீங்க, அப்படி இப்படி நிறைய கேட்கும்போது இன்கம் அப்படின்றத பாக்குறத விட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமா இருக்கு. 18 வருஷம் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இன்கம் 12,000 ரூபாய் 15,000 ரூபான்றாங்க. அப்போ இந்த மாதிரி தான் இப்ப நிறைய பேரோட லைஃப் அப்படின்றது மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் இங்க கீழே அப்படியே பாருங்க, மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவரும் இதே மாதிரி தாங்க பண்றாரு. காலேஜ் எல்லாம் முடிக்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு நமக்கு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை இல்லைனாலும் ஃபியூச்சரை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி கிடைக்குதுன்னு பார்த்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றாரு. ஆனா ஆக்டிவ் இன்கமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே மாசமே 12,000 ரூபாய். ஆனா இங்கே அவருக்கு 27 ரூபாய் தான் கிடைக்குது. பரவாயில்ல. இந்த மாதிரி 27 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண பல பேரோட லைஃப் இப்ப எப்படி ரன் ஆகிட்டு தெரியுமா இருக்கு. ஒரு 5 வருஷம் அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு வெஸ்டேஜ் பண்றாரு. தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செயல்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா 2 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம் மினிமம் எடுக்கிறாருன்னு சொல்றேன். இது வந்து நம்ம டீமே இன்னும் ஆரம்பிச்சு 5 வருஷம்லாம் இன்னும் ஆகல. அதுக்குள்ள எத்தனையோ பேர் lakhs and lakhs, 2 lakhs, 3 lakhs, 4 lakhs, கார் அச்சீவர், ஹவுஸ் அச்சீவர் அப்படி இப்படின்னா நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இன்னும். ஆனா நான் சொல்றேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் மினிமம் அப்படின்றது ஒரு 5 வருஷமா ஒருத்தர் வெஸ்டேஜ் பண்றாருன்னா, அதே நபர் இன்னும் ஒரு 10 வருஷம் அப்படின்றத தாண்டி போறாருன்னா அவரோட இன்கம் 5 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம் வந்துடும். கன்சிஸ்டன்டா பண்ற ஒருத்தரால சூப்பரா பெட்டரா டீம் எல்லாம் டெவலப் பண்ணி மூவ் பண்ற ஒரு ஆளால அது கண்டிப்பா முடியும். நம்ம டீம்ல நான் என்ன சொல்றேன்னா, இது அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். நம்ம டீமோட டாப் லீடர் நியர்லி இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs எல்லாம் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன இங்க நான் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது அப்படின்றத நீங்களாவே டிசைட் பண்ணிக்கங்க. ஆக்டிவ் இன்கம்ல நீங்க போனீங்கன்னா என்னதான் உருண்டு லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க ஒர்க் பண்ணா கூட அங்க ஒரு லிமிடெட் சீலிங் லிமிட் இருக்குது. அதுக்கு மேல உங்களால ஒரு வரம்பை தாண்டி நீங்க போகவே முடியாது. ஆனா இங்க வெஸ்டேஜ்ல உங்களுக்கு அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்க கூடாது. கரெக்டா அங்க நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டன்டா டெய்லி பண்ணணும். இப்ப நிறைய பேர் பார்ட் டைமா தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, சைட்ல ஏதோ பண்ணலாமே பாப்பீங்க. பட் நீங்க சைட்ல பண்ணாலும் அந்த சைட்ல சின்ன கொஞ்சமா தான் நீங்க செய்யறீங்க. 2-3 ஹவர்ஸ் தான் பண்றதா இருந்தாலும் அதை கண்டினியூஸா பண்ணுங்க. ஒரு நாள் கூட கேப் விடாம தொடர்ச்சியா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு 1 year 2 year தாண்டும் போது வேற லெவல்ல போயிடுங்க. இப்ப நிறைய பேர் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 months கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணதுக்கே நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 5 வருஷம் எல்லாம் ஒருத்தர் தாக்கு பிடிச்சி நிக்கிறாருன்னா அவருக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம். சோ அப்போ அந்த மாதிரி நிக்கிறவங்க தான் இங்க சாதிக்கிறாங்கன்னா அடுத்த விஷயம். ஆனா இந்த 5 வருஷம் நீங்க வேலைக்கு போய் நீங்க செஞ்சு எத்தனை பேர் 5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. எல்லாத்தையும் கேளுங்க, உங்க இன்கம் 1.5 லட்சம் 2 லட்சம் போயிடுச்சான்னு கேளுங்க. வாய்ப்பே கிடையாது. சோ புரிஞ்சு செயல்படுங்க. ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் இதெல்லாம் ஒரு வேலைக்கு போறதுல நம்ம வாழ்க்கை மாறாதுன்றத கொஞ்சம் புரிஞ்சு அதுபடி நம்ம செயல்பட்டோம்னாலே இங்க கொஞ்சம் வேகமா நம்ம குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.